12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ நம்ம இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இதில் சேர்ந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினச்சா விண்ணப்பிக்கலாம். அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. NTA என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துது, அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி NIFT வந்து பார்த்தீங்கன்னா NIFTEE 2026 அதுக்கு வந்து UG PG அது எல்லாத்துக்கும் சேர்றதுக்கு 2026-27 அந்த அகாடமிக் செஷனில் சேர்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. 100 சிட்டிஸில் நடக்குது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அண்டு பென் அண்ட் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ +2 படிக்கிறவங்க அட்மிஷன் டு UG ப்ரோக்ராம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ், அப்புறம் பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, அது பார்த்தீங்கன்னா கேட் அதாவது வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அண்டு CAT கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 100 சிட்டிஸில் இந்தியா பூரா நடக்குது. ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் கொஸ்டின் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அண்டு பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் ரெண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2026. லேட் ஃபீஸ் கட்டி 7 ஜனவரி 2026 10 ஜனவரி 2026 வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னா நீங்கள் 12 ஜனவரியில 14 ஜனவரி 2026 அதுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு, ஆல் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு NTA வெப்சைட்ல கொடுத்துருவாங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா CBT அப்புறம் PBT ரெண்டுமே இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், பேப்பர் பேஸ்டு டெஸ்ட். அந்த கேட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கேட் அந்த எக்ஸாம் நடக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 8 பிப்ரவரி 2026 சண்டே நடக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனு அதுக்கு வந்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் கேட்டும் கேட் CAT ரெண்டும் எழுதணும். பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சேரணும்னு நினைக்கிறவங்க ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அது எழுதினா போதும். BF டெக் அண்டு பேச்சுலர் ஆஃப் டிசைன் ரெண்டுமே சேரணும்னு நினைக்கிறவங்க ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் அப்புறம் கிரியேட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட் இது ரெண்டும் எழுதணும். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர்ல கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ்ல அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்டு EKYC அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆதார் கார்டெலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. லைவ் ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கணும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது. அது இல்லாமல் ஸ்கேன் பண்ண ஃபோட்டோ காப்பி அண்டு சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். PW கேண்டிடேட் இருந்தால் அவங்களோட அந்த வேலிட் UDID கார்டு அது இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு exams.nta.nic.in அந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா NIFT.ac.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அது வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜினுடைய வெப்சைட்டு. எக்ஸாம் நடத்துறது NTA அந்த வெப்சைட்டுக்கு போகணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு NTA.ac.in அந்த வெப்சைட்டுக்கு போகணும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இமெயில் ID கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிட்டிஸ்ன்னு பாருங்கள். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, நாகர்கோயில், புதுச்சேரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, வெள்ளூர் இவ்வளோ இடத்துல நடக்குது. ப்ரோக்ராம் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக்ஷன் A செக்ஷன் B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து கேட் அது மட்டும் இல்லைனா 100 மார்க். கம்யூனிகேஷன் எபிலிட்டி அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா 40 மார்க். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க். அனலிட்டிக்கல் அண்டு லாஜிக்கல் எபிலிட்டி அது ஒரு 15 மார்க். ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அது ஒரு 25 மார்க். அது செக்ஷன் A மொத்தம் 100 மார்க். அது இல்லாமல் பேப்பர் பேஸ்டு டெஸ்ட் கேட் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அதுக்கும் செக்ஷன் A செக்ஷன் B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே செக்ஷன் Aவில் அதே மாதிரி தான். செக்ஷன் Bயில் பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி அது வந்து ஒரு 15 மார்க். அனலிட்டிக்கல் அண்டு லாஜிக்கல் எபிலிட்டி அது ஒரு 15 மார்க். கேஸ் ஸ்டடி அது ஒரு 20 மார்க். பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி மட்டும் சேர்றவங்களுக்கு அது கேட் கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஜனவரி 2026. அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் exams.nta.nic.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். எக்ஸாம் டேட் 8 பிப்ரவரி 2026 சண்டே எக்ஸாம் டேட். ஸோ அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் NIFT என்ட்ரன்ஸ் எக்ஸாம் UG அண்ட் PG ப்ரோக்ராம் இஸ் லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணும், ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த லாகின்ல போய்ட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ மெயினாக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் BDES 4 இயர்ஸ் கோர்ஸ் அது வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபேஷன் கம்யூனிகேஷன், அக்சசரி டிசைன், ஃபேஷன் டிசைன், நெட்வேர் டிசைன், லெதர் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ஃபேஷன் இன்டீரியர் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் ப்ரோக்ராம் BF டெக் 4 இயர்ஸ் அது இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்கிறோம். அப்ரசல் ப்ரொடக்ஷன், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்ரசல் ப்ரொடக்ஷன். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எப்போ அட்மிஷன் ஆகிறீங்களோ அந்த வருஷம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் ஏஜ் லிமிட். SC ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். அது ஸ்டேட் போர்டு, CBSE, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் போர்டு எது வேணா இருக்கலாம். நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தா போதும். அல்லது டிப்ளமோ 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அது பாஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி BF டெக் அது சேரணும் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அல்லது 3 or 4 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ், என்ஜினியரிங் கோர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இதில் சேர்ந்து படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். உடனடியாக விண்ணப்பிச்சிடுங்க லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி. வாழ்த்துகள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.